இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15-16 திருவசனங்கள். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஆண்டின் பொதுகாலம் 14ஆம் ஞாயிறு. குடும்பமாக திருப்பலிக்கு சென்று வாருங்கள். இறையாசிரை பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு உண்டானவை யாவற்றிற்கும் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். இன்றைய திருப்பாடல் கூறுகிறது, அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரின் பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் என்பதாய் கூறுகிறது. எப்போதுமே ஒவ்வொரு நாள் திருப்பலி வாசகத்திலும் நாம் திருப்பாடல் வாசிப்பதை கேட்டிருக்கின்றோம். ஆனால் அதை அவ்வளவு கவனமாய் மனதில் நிறுத்துவதில்லை. திருப்பாடல் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு பல பாடல்கள் எழுதப்பட்டு உள்ளது. ஆண்டவரின் செயல்களை நினைவுபடுத்தி அவரை திருப்பாடல்கள் வழி நாம் துதிக்கும் போது அது அவரின் மனதிற்கு பிரியமானதாய் இருக்குமாம். நண்பர்களே, தினமும் இயேசுவை துதித்து பாடுங்கள். அவர் உங்களுக்காக கொந்தளிக்கும் கடல் போல உள்ள உங்கள் வாழ்க்கையை கூட உலர்ந்த தரையாக மாற்றுவாராம். ஆம், யோர்தான் ஆற்றைத்தானே இஸ்ரவேலர்கள் வெறுங்காலால் நடந்து கடந்து சென்றனர். மறந்து விட்டீர்களா? ஆசாரியார்கள் உடன்படிக்கை பேழையை எடுத்துக்கொண்டு முதலில் ஆற்றில் கால் வைக்க அந்த ஆறு பிரிந்து வழிவிட்டதே. உங்களுக்கும் அவ்வாறே செய்ய மாட்டாரா என்ன? அந்த நேரத்தில் உங்கள் மனமும் அகமகிழும் பாருங்களேன். அவர் வலிமையோடு என்றென்றும் அரசாளும் தெய்வம். திருத்தூதர் பவுல் கூறுகிறார், என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்று. இதை 2ஆம் வாசகத்தில் இன்று நாம் கேட்டிருப்போம். சரி, நாம் இயேசுவுக்காக என்ன செய்திருக்கிறோம் இதுவரை? சிந்தித்ததுண்டா? அவர் பொன்னோ வெள்ளியோ நம்மிடம் கேட்பதில்லை. பிறருக்கு தீங்கு நினைக்காத, புறம் பேசாத ஒரு உள்ளம், அதுவே அவருக்கு உகந்த காணிக்கை. பவுல் கூறுகிறார், நானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கு அமைதியும் இரக்கமும் உண்டாவதாக என்று வாழ்த்தும் கூறுகிறார். நாம் பெருமை, வெட்டி பந்தா இல்லாத வாழ்வை வாழ்கின்றோமா நண்பர்களே? அல்லது இருப்பதையெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், சோஷியல் மீடியா என்று படம் பிடித்து போட்டு பெருமையை தேடிக்கொள்கிறோமா? என் செயல், என்னை சுற்றி அந்த பொருள், அந்த வசதி இல்லாத ஒருவர் மனதில் கூட ஏக்கத்தையோ கவலையையோ கண்ணீரையோ கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதில் நீங்கள் மிக மிக கவனமாயிருங்கள். பெருமையற்ற மனிதராக நாம் வாழும்போது நீங்கள் பிறருக்கு கூறும் வாழ்த்து, அதாவது நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று யாரையாவது பார்த்து சொல்லுவீர்கள் பாருங்கள், அது அவர்களிடம் தங்குமாம். இல்லாதவர்களை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதமான வார்த்தை கூறினீர்கள் என்றால் அது அப்படியே நடக்குமாம். ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி தனியாக, முடிந்தால் குடும்பமாக அமர்ந்து ஜெபித்து எளிமையான நல்ல மனிதராக நீங்கள் வாழும்போது பிறரை பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பாருங்களேன் என்று நல்வாக்கு கூறி நீங்கள் வாழ்த்தினால் அது அப்படியே நடக்குமாம். அவர்கள் வந்து உங்களுக்கு சாட்சி கூறுவார்களாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கே அமைதி உண்டாகுமாம். அவர்களும் அமைதியை விரும்பினால் அது இயேசுவின் பெயரால் அங்கே தங்குமாம். இல்லாவிட்டால் அந்த அமைதி உங்களிடமே திரும்பி விடுமாம். இவையெல்லாம் தனது சீடர்களுக்கு இயேசு கூறிய வாக்குகள். இது சீடர்களுக்கு மட்டும்தானா? இல்லை நண்பர்களே, நாமும் இயேசுவின் பிள்ளைகள் தானே. சிந்தித்து பாருங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, கிறிஸ்து அருளும் அமைதி எங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி எங்களுக்குள் என்றென்றும் நிறைவாக குடிகொள்வதாக. எங்களோடு வழிநடந்து வந்து எங்களை நடத்தும் உம் பாதையிலே, உமக்கு பிரியமான வழியிலே கைபிடித்து கூட்டிச் செல்லும் இயேசுவே. ஆமேன்.
இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.